ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன், நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நான் ஊட்டி விட்றேன், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவோட ஆசைக்காக சரின்றாங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரோட பாசம் அதில் வெளிப்படுறத பார்த்து நம்ம அன்னபூர்ணியமாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா பார்த்திங்கன்னா அம்மாவும் புள்ளியும் ஒன்றாயிட்டாங்க. இதுக்கு மேலே விஜயும் மல்லியும் ஒன்றா சேர்க்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த போதுமன் கிழவி இந்த ரஞ்சிதா எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று வசமாக அந்த மல்லியை மாட்டி விட்டு விஜய்களை திட்டுவாங்க வச்சுட்டோம். ஆனால் ட்ரம்ப் கார்டை எடுத்து அவங்க வீட்டில் விட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பிடுங்க லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி கிழவி கேட்கவும், ஆமாம், அம்மா ஸ்தானத்தை தூக்கி வெண்பாவுக்கு கொடுத்து வெண்பாவோட அம்மா ஸ்தானத்தை மல்லி கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இல்லைனா இதெல்லாம் எப்போ சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி தூக்கி சாப்பிட்டு குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. ஏண்டி இங்கெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்கு, எப்போ பாரு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் பார்த்திங்கன்னா நானே கடுப்பில் இருக்கேன், எரிச்சலில் இருக்கேன், நீ மேலும் மேலே என்ன டிப்ரெஷனுக்கு ஒப்ரெஷனுக்கு கூப்பிட்டு போனேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்முடைய ரஞ்சிதா சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் வெண்பாவும் பார்த்திங்கன்னா 2 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக நம்முடைய வெண்பாக்குட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிமா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதுங்க, டாடா உங்களுக்கு கூட சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து நல்லா பேச ஆரம்பிப்பார். இப்போ அவர் கோவப்படுறாருன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க, திரும்ப என்ன தனியாக அந்த வீட்டில் தவிக்கிட்டு போக மாட்டீங்கள்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய வெண்பாக்குட்டி கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெண்பா, நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் உன் அம்மா, இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்முடைய வெண்பா குட்டிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா வெண்பா கூட்ட நீ சேர்ந்து பழகிறதும் சேர்ந்து சாப்பிட்றதும் இதெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிகிட்ட சொல்லியிருந்தாலுமே தாய் பாசத்தை விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்றதாங்க நம்முடைய மல்லியோட வேதனையே. அதுக்கப்புறம் இருந்தாலுமே 2 பேரும் சேர்ந்து நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வேலையை நம்ம அன்னபூர்ணியம்மா மல்லியும் விஜயம் சேர்க்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் மறக்க சப்ஸ்கிரைப்